இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு சோர்வடைய வேண்டாம், டோன்ட் கெட் டிஸ்கரேஜ்ட். வசனம் சங்கீதம் 42:5. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இந்த வசனம் தாவீதுதாசன் தன்னுடைய ஆத்மாவை நோக்கி பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தொலைவில் இருப்பதாக அவர் உணர்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அவர் துக்கத்தால் அவர் இருதயத்தில் பயங்கர துக்கத்தால் என்ன ஆகுதுன்னா, அவர் ஆத்மா கிட்ட பேசுகிறாரு. அவருக்கு நிறைய போராட்டங்கள் இருந்த போதிலும் அவர் நம்பிக்கை தேவன் மேலே வைத்திருக்கிறார். பாருங்கள், இந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள். என் ஆத்மாவே ஏன் நீ கலங்குறாய்? பாருங்கள், இன்றைக்கு நம்ம கலங்குற சூழ்நிலையில் அடைகிற நிலையில் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இருதயத்தில் குழப்புகிற காரியத்தில் தீர்வில்லாத ஒரு கட்டத்தில் இருக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த சூழ்நிலையில் நம்ம நினைக்கிறோம் மனிதர்கள் மூலியமாக இல்லாட்டி நம்ம ரொம்ப விருப்பப்படுகிறவங்க மூலியமாக நம்மளுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தைகள், ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஒரு காரியங்கள்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்த்தா கண்டிப்பாக அதில் நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம். என்னுடைய லைஃப்பில் அது நிறைய ஆயிருக்குது. அப்போது நான் இந்த வசனம் படிக்கிறப்போ தேவன் எனக்குள்ளாக உணர்த்தின ஒரு காரியம் எப்படி பாருங்கள், அந்த சூழ்நிலையில் நம்ம அப்படியாக ஆவிக்கிற வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலைகள், துக்கமான சூழ்நிலைகள், ஒருவேளை நீங்கள் நம்ம செபிக்கிற காரியங்கள் நம்மளுக்கு பதில் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கலாம். இல்லாட்டி நம்ம நினைத்த காரியங்கள், விருப்பப்பட்ட காரியங்கள் எதுவுமே கைக்கூடி வராமல் இருக்கலாம். இல்லை சில காரியங்கள், நல்ல காரியங்கள் நம்ம குடும்பத்தை தடையாக இருக்கலாம். இல்லாட்டி நிறைய நம்மளுக்கு ஒருவேளை சுகம் தேவைப்படுது, தெய்வீக சுகம் தேவைப்படுது, அது கிடைக்கிறதுல கூட நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் ஆத்மா பயங்கரமாக துக்கத்தால் நிரம்பி விட்டா அழுகிற சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலை இருக்கிற ஒரு நிலையில் தான் தாவீது அவர் தனக்குள்ளே தான் ஆறுதல் படுத்திக்கிறார். எப்படி தெரியுமா? அவர் சுய பலத்தால் இல்லை, உள்ளே இருக்க அந்த ஆவியானவர் பலத்தால் அவரே தன்னுடைய ஆத்மாக்கிட்ட பேசுகிறாரு. நம்ம அநேக முறையில் நம்ம அவருடைய லைஃப்பை பார்க்குறப்போ அவர் சிறிய வயதில் அவர் ஆடு மேய்க்கிறவர் என்று நம்ம பார்த்துருக்குறோம். பாருங்கள், நான் தனிப்பட்ட முறையில் நான் உணர்கிறேன் ஒரு காரியம். அவர் தேவனோட நிறைய சஞ்சரித்திருப்பார், நிறைய பேசி கொண்டிருப்பார். அந்த ஆடு மேய்க்கிற பாருங்கள், ஒன்றுமே பக்கத்தில் ஒன்றும் பெரிய கடைகளோ ஆட்களோ இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ஆடு தான் இருக்கும். அவர் அந்த இடத்துல அந்த ஆடு மேய்க்கிறப்போ தேவனோட பேசிக்கொண்டே இருந்து அந்த 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 ஹேபிட்டு தான் பாருங்கள். இன்றைக்கி அவர் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், அவருடைய ஆத்மா கலங்குதான். அந்த சூழ்நிலையில் அவர் போய் ஒரு மனுஷனை நோக்கி பார்த்து ஓடலை. 4 பேர்கிட்ட போயிட்டு ஆறுதலாக நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்களான்னு அவர் ஓடலை. அவர் தனக்குள்ளே அவர் பேசுகிற ஒரு காரியம், ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மளோட இடைப்படுகிற ஒரு காரியம். ஒருவேளை நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். சில காரியங்கள் பகிர்ந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நமக்குள்ளாக அழுத்தி கொண்டு மனதில் போட்டு இல்லை வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள், துக்கத்தோடு இருக்கலாம் அது இருதயம். தாவீதை போல தேவன் நம்மளை எதிர்பார்க்குறாரு. தேவனை ஆக்சுவலாக இந்த தாவீது அவர் நாட்களில் பார்க்குறப்போ கிறிஸ்து பிறக்கலை, மறிக்கலை, 3ஆம் நாள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமெல்லாம் இல்லை. அப்போது இது பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் இது இல்லையா? இன்றைக்கு நம்ம புது உடன்படிக்கையில் சத்தியம் சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதுதான் நற்செய்தி, அதுதான் நம்மளுக்கு சுவிசேஷம். தேவன் நமக்குள்ளாக இருந்து நமக்குள்ளாக வழிநடத்துகிறவர். அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தாவீதுக்கு அந்த வெளிச்சம் இருக்குமானால் இன்றைக்கு நம்மளுக்கு எப்படிப்பட்ட வெளிச்சம் இருக்க வேண்டும் இல்லை? நம்ம இருதயத்தை தேவன் நமக்குள்ளே வாசித்த, நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட இருக்கார். வசனம் சொல்லுது, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் நம்ம மேலே அவர் கண்மணி போல நம்ம பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறாரு. அப்போது நம்ம எந்த சூழ்நிலையில், எந்த அழுத்தத்தில் நம்ம இருக்கிறோம், எந்த பிரச்சனையில் நம்ம இருக்கிறோம், எதனால நம்ம துக்கத்தால் அழுது கொண்டு இருக்கிறோம் இருதயத்தில் அப்படின்னு நம்ம வியாகுலத்தை தேவன் அறிகிறாரு. நம்ம நெருக்கமாக இருக்கிறவங்க கூட ஆறுதலாக மோட்டிவேட்டடாக பேசுகிறதுக்கு கூட அவங்களுக்கு சூழ்நிலை இருந்திருக்காது. ஆனால் தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை இடைப்படுகிறார்.
பாருங்க, இவ்வளோ அழகா அந்த தாவீது தன்னையே தேற்றி கொள்ளுகிறார். கிறிஸ்துக்குள்ள தன்னை பலப்படுத்துகிறார். அதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோட இடைப்படுகிற காரியம். நீங்க அந்த சூழ்நிலையில் இருப்பீர்களானால் உங்களை கிறிஸ்துவுக்குள் பலப்படுங்கள். நீங்க சொல்லுங்க, நீ ஏன் அழுவுற, நீ ஏன் தேங்குகிற, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, ஏன் கவலைப்படுற, எல்லாத்தையும் அவர் கையில் இறக்கி வை. அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு நம்ம எப்படி இருக்கணுமா, அவரை நோக்கி காத்திருக்கணுமா, பொறுமையாக இருக்கணுமா, நிதானத்தோடு இருக்கணுமா. கர்த்தர் இடைப்படுகிற தேவன், அவர் நம்மை செம்மையான பாதையில் வழிநடத்துகிற தேவன். அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று தாவீதுதாசன் துதித்து கொண்டே இருக்கிறார். அவர் பாருங்க, பாடின பாடல்கள் தான் இந்த சங்கீத புஸ்தகத்தில் நிறைய நம்ம பார்க்குறோம் பாருங்க. அவர் அந்த ஆடு மேய்க்கிறப்போ உண்மையாக சொல்கிற அந்த பிரச்சனத்தை அவர் உணர்ந்து 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 அதிலே அவர் பிளட்டிலே அது ஊறி இருக்கு பாருங்க. இன்றைக்கு அப்படியாக நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம முதல்ல யார்கிட்ட இருக்கணும் தெரியுமா, தேவன்கிட்ட வைக்கணும் அந்த பிரச்சனையை. அப்படி நம்ம பழகி கொள்ளணும். நம்ம என்னதான் நம்ம பக்கத்தில் நெருக்கமானவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது கண்டிப்பாக அது டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம் பாருங்கள். நம்மளோட எதிர்பார்ப்பு இந்த தாவீதை போல தேவன் மேலே இருக்கணும், நம்பிக்கை. தேவனை நோக்கி காத்திருக்கணுமா. அவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிட்டோம், நம்மளோட விண்ணப்பத்தை வச்சுட்டோம்னா அதுக்காக காத்திருக்கணும், பொறுமையாக காத்திருக்கணும். ஏற்ற வேலையில் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அழகாக நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம அதுக்காக தேவன் எல்லாவற்றையும் நம்மளுக்கு செய்து முடிப்பார் ஒரு நிச்சயத்தில், ஒரு நம்பிக்கையில் தேவன் சமூகத்தில் நம்ம என்ன பண்ணுமா, அவரை துதித்து கொண்டாடணுமா. பாருங்க, அதுதான் இன்றைக்கி நான் அந்த எழுதின அந்த கருத்து இன்றைக்கி அந்த ரிட்டனில் நிறைய பேர் வந்து தமிழ் படிக்க முடியலன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து இந்த வாய்ஸ் டெக்ஸ்டே பண்ணேன். ஆனால் இதையே அப்படி நான் ரீட் பண்ணுற எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு ஒரு சத்தியமாக சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். பாருங்கள், அவருக்கு ஊக்கமின்மை, நம்பிக்கை. நம்ம இப்போ ஆக்சுவலாக இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம நம்பிக்கை அளிக்கிற ஒரே காரியம் எது தெரியுமா, டிசப்பாயின்மெண்ட், டிஸ்கரேஜ்மெண்ட். இதுதான் நம்மளோட ஹோப்பை வந்து அழிக்கிறது. அதை நம்ம மனதில் நல்ல தெளிவாக அறிந்து கொண்டு நம்ம எப்போ சோர்வான சூழ்நிலை நம்ம இருக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கையில்லாத ஒரு நிலையில் இருக்கிறோமோ, விரக்தி அடைந்த நிலையில் இருக்கிறோமோ, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பிசாசு விரும்புகிறான், வகை தேடி அலையிறான் பாருங்கள். ஒரு இடத்துல கேப் இருந்தாலும் அவனை நம்மளை போட்டு பாரு, இவங்க இப்படி பேசிட்டாங்க, உன்னை பற்றி இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இப்படியே போட்டு உனக்கு இதை செய்யலை, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இதே போட்டு நம்மளை அழுத்தத்துக்குள்ளாக கொண்டு போய் நம்ம நம்பிக்கையை அழிக்கிறதுக்கு அவன் வகையை தேடி கொண்டு இருக்கான். அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம அநேக வேலையில் நம்ம நினைக்கிற காரியம் நிறைவேறாமல் போகும் பொழுது நம்ம அந்த ஜெபத்துக்கு பதில் வரலையேன்ற அந்த இடத்துக்கே நம்ம போகக்கூடாது. தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அந்த வெளிச்சத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை அழகாக நடத்துவார். நம்ம மைண்டில் தேவன் வைத்திருக்கிற, நம்ம இருதயத்தில் தேவன் வைத்திருக்கிற அந்த வெளிச்சம், அந்த பாதையில் நம்ம போனோம்லே கரெக்டாக தேவன் வழி நடத்துகிறவராக இருக்கார். நம்மளை ஊக்கப்படுத்துகிறவர் அவரை தவிர வேறு யாருமே இந்த பூமியில் பெஸ்ட்டாக நம்ம பார்க்கவே முடியாது பாருங்கள். புலம்பலில் கூட பார்க்குறோம். புலம்பல் 3:24, கர்த்தர் என் பங்கு, என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் என் பங்கு அப்படின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். அது மாதிரி நம்ம எந்த சூழ்நிலை இருக்கும்போது அவர் என் பங்கு, நம்ம மனம் தளர்ந்து போனால் வெற்றி அடைய மாட்டோம் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதனால தான் இந்த மாதிரி வாக்கு தத்தங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி நீ சோர்ந்து போகாத, ஏன்னா நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ தான் உன்னை நான் தாயின் கருவிலை உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்க. அப்படி சொல்லி தான் தேவன் நம்மளை வழி நடத்துகிறார். அவர் நம்ம உண்மையான தோற்றத்தை நினைவில் வைத்து கொள்ளணுமா. நம்ம உண்மையான தோற்றம் என்ன, தேவ சாயலை நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதை தான் நம்ம உண்மையான தோற்றம் பாங்க. அப்போது தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம்ம இந்த துக்கத்திலேருந்து, இந்த பிரச்சனையிலேருந்து தேவன் விடுவிக்க பெஸ்ட்டான ஒரு நபர் நம்ம கூட இருக்கிறார் என்று ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிறாரு. நான் அவருடைய அசைக்க முடியாத நெருக்கத்தை கொண்டாடுவேன் என்று முழு மனதோடு அவரை நம்ம ஆராதித்து துதித்து அதில் வேறொன்ற நிற்க வேண்டும் பாருங்க. அதுதான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு இடைப்படுகிற ஒரு காரியம். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, எந்த சூழ்நிலை நாங்கள் சோர்வடைந்து இருந்தாலும் இந்த வேளையில் நிச்சயமாகவே என் தேவன் எங்களை நீ விடுவிக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. இப்போ யாரெல்லாம் இந்த ஒரு மனநிலையில் ஒரு நிலைமையில் நான் டிசப்பாயிண்டடாக இருக்கேன், இதை நினைத்து கொண்டு நான் ரொம்ப சோர்வற்ற ஒரு நிலையில் இருக்கேன், தேவனே யாராவது எனக்கு இதில் ஒரு ஆறுதல் படுத்துவாங்களா என்று யாரெல்லாம் இந்த
வேளையில் ஆண்டவரே அப்பா, அந்த व्यसனப்பட்டு இருக்கிற அந்த ஆத்துமா கலங்குகிற அந்த இருதயத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விடுதலை. தேவன் எனக்கு அழகாக இருக்கிறாரு, எனக்கு உண்மையுள்ள தேவன் எனக்குள்ளாக வாசம் செய்கிறாரு. அவர் என்னை கண்டிப்பாக என்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். என்னை நடத்துகிற தேவன். இந்த பூமியில் வானமும் பூமி ஒளிந்து போனால் வார்த்தை அழிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறது. அவர் என்னை விட்டு விலக மாட்டார். நான் அவரை ரட்சிப்பேனே. அவர் எனக்குள்ளாக கொடுத்துருக்க அந்த ரட்சிப்பை நான் கொண்டாடுவேன். தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தை நான் கொண்டாடுவேன். அவரை துதிப்பேன், அவரை போற்றுவேன். அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை என்று சொல்லி கொண்டாடி நம்ம துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரை. போற்றுகிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே அப்பா நீர் தான் என்று நாங்கள் முழு நிச்சயத்தோடு நம்பி நாங்கள் செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.